வாவ்! சூப்பரான ஒரு வீடியோ நமக்கு ரியாக்ஷன் பண்றதுக்கு தொக்கா யூடியூப்ல வந்து அப்லோட் ஆயிருக்கு. எஸ், நம்ம டி சீரியஸ் தமிழ்ல வந்து நம்மளுடைய கோட் படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ சாங் விட்டுட்டாங்க. ஸோ என்னன்னு பார்த்தா சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு எனக்கு இந்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும். செம்ம மெலோடி சாங்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் படமும் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இந்த பாடலோட ஃபுல் வீடியோ பார்த்து வந்துருமா? ஏன்னா ரொம்ப நேரம் பேச வேணாம். இந்த பாட்டை ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இந்த பாட்டை முதல்ல கேட்டுட்டு பிறகு பற்றி நம்ம நிறையா டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன்னா வந்து இந்த சீன் வந்து பர்டிகுலராக இந்த பாடல் வர்ற இந்த சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஸோ பேசிட்டு வந்துடும். சரி, பார்த்துட்டு வந்துடும். ரொம்ப உளறது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. ரைட், வாங்க தளபதி தளபதி நம்ம ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப இதாக நம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு படத்துல வேற விஷயம் ஏதோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்த எல்லாருமே பார்த்து நினைக்கிறேன். சகோதரன் வாய்ஸ் இந்த கேரக்டர் அப்பாவோட கேரக்டர் நல்லா நல்லா அவர்களே இப்பதான் ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டு வராங்க இல்லையா, பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுனால நல்லமா கேட்கிறாரு. இல்லையா வந்துட்டேன் வாப்பா அப்படின்ற நல்லா இருக்கு. அந்த பாட்டு சூப்பராக இருக்கு. இவங்க 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்த்துட்டு நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல தமிழ் மழை பொழிகிற 2ஆம் நாளில் விழுப்புலியில் மாசில்லை. இது ஒரு வகை 2ஆம் பிறவி வாழ்வில் இனிமேல் குறையில்லை. யுத்தம் புரிகிற மண்ணில் ரத்த பந்தம் போல் பலமில்லை. வாழ்ந்திடு வாழ் சுழற்றிடு வான் கிழித்திடு பயமில்லை. கீச்சை மறந்து போன கிளியின் மௌனம் போல இதயம் தவித்த போது நீ இசையாய் உள்ளே வந்தாயே. உறவெல்லாம் ஒன்றாக விழியெல்லாம் தேனாக இருளெல்லாம் தூளாக பறவை கூட்டில் வெண்மீன் பூக்க. தோழி உன்னை பார்த்ததும் நேற்றின் முகம் யோசனை. ரெட்டை ஜடை வாசனை நீதானா நிஜம்தானா? வயதின் முதல் காதலா வார்த்தை இல்லா வெயிலா சாட்சி இல்லா சாரலா நீதானா நிஜம்தானா? அடியேதும் அறியா என் நெஞ்சில் இறகாக விழுந்தாயே. காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல் நின்றாயே. போவா பல நாட்கள் பின்னே பின்னே வாழ்வோம். நாம் வளராத பிள்ளை போலே நாம் வளராத பிள்ளை போலே. அழகு 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 சூப்பரா இருக்கு. சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ படம் பார்க்கும்போது உண்மையிலே
எனக்கு என்ன இதுல எனக்கு படத்தை ஓவராலாக பார்க்கும்போது எங்கேயுமே போர் அடிக்கல, எங்கேயுமே லேக் ஆகல. அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக போணுச்சு, நல்ல ஃபேமிலி சென்டிமெண்ட், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பாண்டிங் அப்படியே அழகாக போணுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அது அப்படியே ஒரு சீரியஸாக அப்படியே கொண்டு போனாங்க. பட் அது சீரியஸாக ஆகிறதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறோம். மிஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படத்தோட சீரியஸ் ஸ்கோப்புள்ள உள்ளே போயிடும். ஸோ அந்த மிஸ் ஆகிற அந்த சீன் எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையில ரொம்ப கஷ்டமாச்சு. ஏன்னா ஒரு அப்பாவை இப்போ நான் என் குழந்தைகளுக்கு அப்பா அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃபு வந்து முடியாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, கை குழந்தை சின்ன பிள்ளை அப்படி இருக்கும்போது அவங்களை கொண்டு போய் தனியாக ஒரு இடத்துல இங்கேயே உட்காந்துருப்பான், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. ஆக்சுவலி போகவும் முடியாது. இத்தனைக்கும் அது வேற ஏதோ ஒரு வேற ஏதோ கண்ட்ரி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கதான் அவங்களுக்கு போயிட்டு இருப்போம், ரைட்டு. அப்படி இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துல விட்டுட்டு போடும், தூக்கி தோல்ல போட்டு போறதுக்கு அவள் கையில பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது ரொம்ப நேரம் வேணா சைன் தான் பண்ண போறோம், ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த இடத்துல அவர் பண்ண ஒரு மிஸ்டேக் ஆக்சுவலி படத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது தவறா தெரியுது. பட் இருந்தாலும் நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவாங்க. சின்னதாக நடக்கிற ஒரு தப்பு பெரிய பூதாகாரம் அடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அந்த படத்தோட கருவை எடுத்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வெற்றிமாறன் வெங்கட் பிரபுவே பார்த்தீங்கன்னா ஒரு இதை சொல்லுவாங்க, எஸ் சார் வந்து மோகன் அவர்கள் வந்து இவரை வந்து ரொம்ப குலவெறி தாக்குதல் பண்ணுவாங்களே, அதுக்கு காரணம் வந்து பாம்பிளாஸ் பண்ணி அவங்க ஒய்ஃபு குழந்தை குட்டிங்களை வந்து பாம்பில் வந்து சிதறடிச்சிருவாங்க. அதே மாதிரி நான் பட்ட வேதனை, நான் பட்ட வழி அவனும் அனுபவிக்கணும்டா அப்படின்னு டயலாக் வருமே. பட் வச்சது எல்லாமே நம்ம பிரபுதேவாச்சு. ஏன் இவரோட ரிவெஞ்ச் வந்து விஜய் மேலே இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ அவர் யோசிச்சிரு ஆமலை அப்படின்னாரு. ஸோ அது எப்படின்னு தெரியல, மேபி எழுதும் போது கொள்ளும் போது வேற மாதிரி யோசிச்சு எழுதி அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சரியாக கவனிக்கலையா தெரியல. நம்ம ஆளுங்க குட்டி பிரித்து மேய்வாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி மேய்ஞ்சி பார்க்கும்போது ரொம்ப நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து சூப்பரான ஒரு படம் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஹேர் ஸ்டைலை மாற்றுக்கப்பா சாமி எங்களால் முடியலப்பா. சில இடத்துல அந்த ஹேர் ஸ்டைலில் அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருக்குது, பல இடத்துல அந்த ஹேர் ஸ்டைல் அவருக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஏன்னா என் ஒய்ஃபுக்கெல்லாம் சுத்தமாக முடியாது. ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் குடும்பத்துக்கே வந்து தளபதி விஜய் தான், அது எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ வந்து என் ஒய்ஃபே சொல்கிறது, என் பிள்ளைகளே சொல்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு, தளபதிக்கு யாருப்பா இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறா, வேற மாதிரி ஹேர் ஸ்டைலே வைக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் ரியலாக வெளியில் வர்றப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அவர் ஹேர் ஸ்டைலாக நல்லா சிம்பிளாக அழகாக வருவார். பட் ஏன் படத்துல ஏன் இந்த மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்பா அண்டு பையன் 2 பேரோட ஹேர் ஸ்டைல் வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிடிக்காத மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஓகே, சூப்பரான ஒரு படம், சூப்பரான ஒரு பாடல். அது வீடியோ சாங் பார்த்தாச்சு. அந்த விசில் போட்டு பாட்டு விட்டுட்டாங்க இல்லையா, நான் தான் கவனிக்கவே இல்லை. இந்த பாட்டாவது கவனிச்சானே, பாட்டு விட்டோன்னே அது வரையில் ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்தது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த பாட்டுக்கு ஒரு ரியாக்ஷனை போட்டு தள்ளிகிட்டே இருப்போம். ஸோ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுவீங்க, நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய்.